இதழ் 76. முந்தைய நாள் இரவு அவள் பயந்த பயமும் அடைந்த பதட்டமும் சேர்த்து அங்கிருக்கும் இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசிக்கும் மனநிலையில் இல்லாமல் இருளை கண்டு அஞ்சியவள் இன்று அதே இரவை மிகவும் ரசித்து கணவனுடன் இன்பமாக கழித்து இயற்கை காட்சிகளோடு தங்களின் இல்லறத்தை தொடங்கி விடியும் வரை நீடித்தனர். லட்சம் பணம் செலவு செய்திருந்தால் கூட இப்படி ஒரு அழகான தத்ரூபமான இயற்கை வளம் செலுத்த இடம் கிடைக்குமோ என்னவோ. ஆனால் இருவர் மட்டும் தன்னந்தனியாக நடுக்காட்டில் பாரம், கவலை, துன்பம், சோகம் என்று மனதில் இருந்த மொத்த குப்பைகளையும் தங்களின் இணையிடம் கொட்டி மனபாரம் போக்கி கடந்த கால கசப்பை மறந்து கொட்டும் நீரூற்று எரியும் நெருப்பில் தங்க நிறத்தில் ஜொலிக்க கருப்பு குகையும் அதே தங்கமாக ஜொலித்தது. தங்க வெளிச்சத்தில் அழகான நிறைவான கூடல் புரிந்த மகிழ்ச்சி விவரிக்க முடியாத அழகான நினைவாக இருவருக்குள்ளும் என்றும் நிலைத்திருக்கும். தன்னை விட்டு சிறிதும் நகராமல் கண்மூடி இருந்தவன் தலையை மென்மையாக கோதியது அவள் மென்கரம். அத்தான், பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திருக்க மனசு இல்லையா? அவன் பிடரி பற்றி அவளை பார்க்க செய்தாள். மனசு இல்லாததால தானே படுத்திருக்கேன் என்றான் மோகம் வடியாமல். ஏன் ராத்திரியிலிருந்து ஆட்டம் போட்டது ஐயாவுக்கு போதலையாமா? சொல்லி கொண்டிருக்கும் போதே. சுத்தமா போதலையே ஏஞ்சல், கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கே. அதெல்லாம் இந்த ஒரே ராத்திரியில கண்டுபிடிச்சிட முடியுமா? அடுத்த குடலுக்கு ஆயுத்தமான கணவனை கண்டு அடுத்த வார்த்தை பேச முடியாமல் பெண்ணுடலும் தாபத்தில் கொதித்தது. அப்போ வீட்டுக்கு போக வேண்டாமா என்றவளின் மனமும் கணவனுடனான இத்தகைய அழகிய இயற்கை வளமான தனிமையை மிகவும் விரும்பியது. கண்டிப்பா போகணுமாடி என்றவனிடம். அங்கு மாமா நம்மள தேடிட்டு இருக்குமே என்றாள் மனசில்லாமல். உன் மாமே அதெல்லாம் விவரமான ஆள்தான், நம்மள தேட மாட்டான். நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம என்ன கவனி. அதான் மிச்சத்தை வீட்டுக்கு போய் வச்சுக்கலாமே. இப்போ நல்லா வெளிச்சம் வந்துருச்சு, திடீர்னு யாராவது வந்துட்டா மானம் போயிடும் கெஞ்சலாக சொன்னால் பாதி வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு. மனைவி சொல்வதும் சரி என அவன் மனதில் பட்டாலும் அவள் தோல் சுற்றி கை போட்டு அவனோடு சேர்த்து அவளை அணைத்து கொண்டு அமர்ந்த அர்ஜுன். செம்ம ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிருக்க இந்த கட்டுல என்றதும் அவள் மேலும் வெக்கத்தோட முறைப்பதை கண்டவன் ஏஞ்சல் என்றான் ஹஸ்கியாக. அவள் அமைதியாக முகத்தை திருப்பவும். யாழு, என் மேல கோவமாடி? செவி மடலில் மீசை கூச கேட்க. பின்ன இல்லையாக்கும், ஒரு முறைன்னு சொல்லி என்னென்ன அட்டகாசம் பண்ணிட்டிய தெரியுமா? உடம்பெல்லாம் ரொம்ப வலியத்தான். வலி கொடுத்தவன் நெஞ்சிலே தஞ்சம் அடைந்தாள். அவன் நெஞ்சில் சாய்ந்து டிவோர்ஸ் தரேன்னு சொன்ன மூஞ்ச பாரு. என்ன வேணான்னு சொன்னியல்ல, இதுல கோச்சிட்டு போன பொண்டாட்டி என்ன ஆனா ஏது ஆனான்னு கூட பார்க்க தேடி வரல. அம்புட்டையும் பேசிப்புட்டு என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கிய? இதுக்கு மட்டும் நான் வேணுமாக்கும் முறுக்கி கொண்டு அவள் புலம்ப. பின்ன வேணாமாடி என் ஆசை பொண்டாட்டி அப்படி என்னை விட்டுட்டு எங்க போயிடுவா? அவ ஊரை தவிர இங்க எனக்கு ஜெகதீஷ் பிரச்சனையே தலை விரிச்சு ஆடுது. கூடவே ஹோட்டல் பிரச்சனை வேற. இதுல நீ கொஞ்ச நாள் உன் வீட்டுல இருக்கிறதா சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. ஆனா உன்னை என்னை விட்டு அனுப்ப மனசு இல்லாம கூடயே வச்சிருந்தேன். அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சு நீயா கோச்சிட்டு போயிட்ட. உன்கிட்ட அந்த விஷயத்த வேணும்னு மறைக்கல ஏஞ்சல். உன்கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம மறைச்சிட்டு உண்மைய சொல்ல முடியாம எனக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருந்தேன்டி. ஒவ்வொரு முறையும் என்ன என் அத்தான் ராமன்னு நீ சொல்லும் போது அப்படியே நரகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல். உன்ன மாதிரி ஒரு தேவதை என் வாழ்க்கைக்குள்ள எனக்குள்ளேயும் வருவான்னு தெரிஞ்சிருந்தா என் உயிரை கொடுத்தாவது அடிமையான பழக்கத்துல இருந்து வெளியே வந்து உனக்காக காத்திருப்பேன் ஏஞ்சல். ஆனா நான் வாழ்க்கையே வெறுத்து போய் இனி நானா திருந்தி மட்டும் என்னாக போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன் ஏஞ்சல். முதல் முறை உன்னை பார்த்ததும் என்ன உணர்ந்தேன்லாம் தெரியல. ஆனா நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் காட்டுற பாசமும் அக்கறையும் எனக்கு கிடைக்கணும்னு மனசு அடிச்சுக்கிச்சு. உன்னைத்தான் அம்மா பொண்ணு பார்க்க கூப்பிட்டு இருந்தாங்கன்னு ரிஷி சொன்னதும் உன்னை மொத்தமுமா எனக்கானவளா மட்டுமே நினைக்க தொடங்கிட்டேன் ஏஞ்சல். நீ கதிர்கிட்ட நெருங்கி பேசினா காரணமே இல்லாம கோபம் வரும். ஆனா அதுல இருக்கிற புனிதமான அன்பை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கோபம் வராது, லேசா பொறாம மட்டும்தான் வரும். ஏன்னா அப்ப நீ என்கிட்ட சரியா பேசாம முறைச்சுக்கிட்டே இருப்ப. தினமும் காலையில எழுந்ததும் நீ அந்த பசுமாடு கிட்ட கூட அன்பா பேசி பால் கறப்பையே எத்தனை முறை மறைஞ்சு நின்று பாத்திருக்கே தெரியுமா? படிச்ச திமிர்னு உன்கிட்ட இல்லவே இல்லடி. எல்லாரோடும் சகஜமா அன்பா பேசி பழகிற உன் குணம் என்ன ரொம்பவே உன் பக்கத்துல ஈர்த்திருச்சு ஏஞ்சல். ஒவ்வொரு முறையும் உன் செயலால எனக்கு என்னையே புதுசா உணர வச்சுட்டடி. நான் என் வாழ்க்கையில பார்த்த பொண்ணுங்க நிறைய. ஆனா உன்ன மாதிரி ஒருத்திய என் லைஃப்ல என்னால பார்க்க முடியாம போச்சு ஏஞ்சல்.
அப்படியே பார்த்திருந்தாலும் உன் மேல வந்த லவ் வேற யார் மேலேயும் வரலடி. அம்மா இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட என்னால நிறைய விஷயத்த சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள துடிச்சு போவேன் ஏஞ்சல். ஆனா எப்ப உன்னோட மென்மையான குரல் யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா துடிச்சு போற உன் மனசு, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு நீ இருக்கிற விரதம், என்ன மட்டும் பார்த்தா முறைச்சு பாக்குற கண்ணு, என் மேல கோவப்பட்டு சுளிக்கிற இந்த இதழ், உன் அழகு, இதுல தாண்டி மொத்தமா உன்கிட்ட தடுக்க விழுந்ததுக்கு முக்கிய காரணம் ஏன் தெரியுமா ஏஞ்சல்? அவள் முகம் பார்க்க அவன் இவ்வளவு பேசியதிலேயே கண்கள் கலங்கி உடைப்பெடுக்கும் கண்ணீரோடு அவனை பார்த்து கொண்டிருந்தவள் ஏன் என்பது போல் அவளை ஆவலாக பார்க்க, ஏன்னா என்று அவள் காதில் சொன்ன விஷயத்தில் அவள் கண்ணமும் சேர்ந்தே சிவந்து போனது. அவன் தேவதை வெட்கம் கொள்ள, ஐயோ ஏண்டி இப்படி வெக்கப்பட்டு என்ன கொல்ற? அவள் கண்ணமேந்தி இதழோடு இதழ் உரச சிலிர்த்து போனவள் அவனையே பார்க்க, சில நேரம் ஓ வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனோன்னு எனக்குள்ள அடிக்கடி தோணிட்டே குற்ற உணர்ச்சியா இருக்கும் ஏஞ்சல். அதெல்லாம் சேர்த்து தாண்டி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச வச்சிருச்சு. உண்மையை சொல்ல போனா உன்னை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட கழிக்க முடியல ஏஞ்சல். கொடுமையான சித்திரவதைய அனுபவிச்சேன். நீ இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டேன்டி. வார்த்தையால உன்னை பிரியறேன்னு சொல்லிட்டேனே தவிர நிஜத்துல நினைச்சு பார்த்தா நீ இல்லாம செத்துருவே ஏஞ்சல். குரல் நடுங்க சொன்னவனின் சூடான கண்ணீர் துளி அவள் கழுத்தில் சூடாக இறங்கி பெண்ணவளை பதட்டமடைய செய்தது. ஏதல் 77. சூடான கண்ணீர் அவள் கழுத்தை நனைத்ததும் அத்தா என்று அவள் தவிப்பாக அழைத்து அவன் முகம் நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டவள், அத்தா இப்ப ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழறிய? அதான் இப்ப நான் உங்ககிட்ட திரும்பி வந்துட்டேனே. ஏதோ கோபத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அத்தா. இனிமே உங்களை பிரியணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இப்படி நீ அழறத பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அத்தா என்று சொல்ல, செல்ல அத்தான்ல என்ன பாருங்க என்று அவன் முகம் நிமிர்த்த குனிந்து கொண்டு கண்ணீர் சிந்தியவனை கொஞ்சி கொஞ்சு அவளை பார்க்க செய்தவள் அவன் கலங்கி சிவந்த விழிகளில் இதன் ஒற்றி எடுத்து, போதும் அத்தா, நீய அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. அதையும் தாண்டி பழச எதையும் நினைச்சு கவலைப்பட்டு நமக்கு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கைய கண்ணீர்ல கரைக்க வேண்டாம். ஏஞ்சல், உன் இதழ்ல நான் கரையணும், ஏன் இதழ்ல நீ கரையணும்னு நீ எப்பவும் சொல்றதுதான். அதையத்தான் நானும் சொல்றேன். காலம் முழுக்க உங்க இதழ்லையும் சரி இதயத்திலையும் சரி நான் கரைஞ்சு சந்தோஷமா துடிச்சு உங்க மடியிலேயே சாகணும் அத்தா. அந்த அளவுக்கு என்ன நீ எதை சந்தோஷமா காதல் குறையாம பாத்துக்கணும். இந்த பார்வையில என் மனசு தடுமாறி உங்ககிட்ட உருகி போகுது அத்தா. இப்படியே போனா மறுபடியும் ராத்திரி ஆயிடும். அப்ப எப்ப நம்ம வீட்டுக்கு போறதா? அனல் சுட்டதா, குளிர் விட்டதா, அடடா என் நாணம் இன்று விடை பெற்றதா? செம்மை பூசிய முகத்தோடு தடுமாற்றமாக அவள் சொல்லியதை கேட்டு சும்மா இருந்தால் அவன் அர்ஜுன் இல்லையே சாய்த்து விட்டான் அவளை மூங்கில் படுக்கையின் மீது. நீ நான் மட்டும் வாழ்கின்ற உலகம் போதும், உன் தோல் சாயும் இடம் போதுமே. அவளின் மீன் விழிகளை பார்த்து அவன் கண்களாலேயே அவன் நிறைவான உணர்வுகளை பிரதிபலிக்க செய்ய, உன் பேர் சொல்லி சிலிர்க்கின்ற இன்பம் போதும், இறந்தாலும் மீண்டும் பிழைப்பேன். அவன் விழிகளில் தன் விழிகளையும் கலக்க விட்டவள் சம்மதம் கூறி இசைந்து கொடுக்க, ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என் உயிரே காதோறும் காதல் உரைக்க. மீண்டும் தன்னவளோடு நிறைவான கூடல் முடிந்து அசதியாக அவள் மேல் உறங்கிக் கொண்டிருந்தவனை விழி அசைக்காது பார்த்திருந்தாள் மகி. இங்கோ மாம்ஸ், இந்த அர்ஜுனும் மகியும் அப்படி எங்கதான் போயிருப்பாங்க 2 நாளா? தன் காலில் போடப்பட்டுள்ள கட்டுகளை பிரித்தபடியே ரிஷி கேட்க, தெரியலையே ரிஷி, அப்படி இந்த பையன் எங்க என் மகியை தூக்கிட்டு ஓடினான்னு. அவங்கள கொல்லணும்னு தேடி சுத்தின ரவுடிகளை முதற்கொண்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுக புடிச்சு உள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா இவங்க 2 பேத்தையும் மட்டும் ஆளையே காணலையே. வேற ஏதாவது சிக்கல்ல மாட்டிருப்பாங்கன்னு ஒரு பக்கமா குழப்பமா இருக்கு. அதே சமயம் உன் நண்பனை நம்பவும் முடியல. கதிர் சொல்ல, ஏ மாம்ஸ், என் நண்பனுக்கு என்ன அப்படி நம்ப முடியாத அளவுக்கு அவன் என்ன பண்ணிடுவானா? ரிஷி குழப்பமாக கேட்க, அந்த அர்ஜுன் பைய கூட இத்தனை வருஷமா இருந்துகிட்டு இன்னமும் அவனை பத்தி தெரியாம இருக்கியே ரிஷி, சரியான கேடி. உன் உயிர் நண்பன். அவன் தனியாளா இருந்திருந்தா இந்நேத்துக்கு நம்ம கண் முன்னாடி மின்னெல்லாம் வந்திருப்பான். ஆனா அவன் கூட மகியும் இருக்கால, அதே பையன் நம்ம கண்ணு முன்னாடி வராம தகிட தத்தம் பண்றான். கள்ள புன்னகையுடன் கதிர் சொல்ல, அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட ரிஷியும் அதே கள்ள புன்னகையுடன் இருக்கலாம் மாம்ஸ் என தலையாட்டி கொண்டே போனோடு தனியாக நழுவிக்கொண்டான். அவன் ரதியிடம் காதல் வளர்க்க, இங்கோ
காயு, ஏ புள்ள காயு என்று பூஜா கத்த கத்த கணவனின் ஞாபகத்தில் உழண்டு கொண்டிருந்தவளை கடைசியாக அவள் தோளை உலுக்கியதும் தான் நினைவு பெற்று என்ன புள்ள என்றாள் பூஜாவை பார்த்து. அது சரி என 6 மாதம் முடிந்து 7ஆம் மாதத்தில் அடி எடுத்து வைத்த மேடிட்ட வயிற்றோடு அவள் அருகில் அமர்ந்தவள் என்ன புள்ள அண்ணன் நினைப்பா இருக்கியா என்று மூச்சு விட்டபடி வினவ. ஆமா புள்ள, மாமா நினைப்பு மட்டும் இல்ல, அந்த மகி புள்ள நினைப்பும் கூடதேன். அங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மாமா சொல்லிட்டாக. ஆனா இன்னும் அவ ஒரு போன் போட்டு கூட பேசலையே. காயு வாட்டமாக சொல்லி வருத்தப்பட, எனக்கும் அந்த கவலை இருக்கு புள்ள. ஆனா அவதேன் அர்ஜுன் அண்ணன் கூட இருக்கிறதா கதிர் என்ன சொல்லிச்சே. அப்புறம் ஏண்டி சோகமா இருக்க? அதெல்லாம் மகி நல்லா தான் இருப்பா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா இருப்புள்ள. எல்லாம் நல்லபடியா சரியாயிடும். பூஜா காயத்ரிக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கும் போதே, இங்க என்ன எங்களை விட்டுட்டு தனியா மீட்டிங் நடக்குது? 2 ஒட்டி பிறவாத வானரமும் ஒன்றாக கோரஸ் எழுப்பியபடி வந்தது. இந்த அருக்காலே இவளுக்கு அவ புருஷனை பார்க்காம காய்ச்ச வந்துருச்சான். அதே கவலைப்படாதாத்தா, சீக்கிரமே உன் புருஷன் வந்துருவாங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். சரிதானே? தாயுடன் அவள் கேட்க, வர வர வாய் அதிகமாயிட்டே போகுது பூவு உனக்கு. வெளியே வருவான் என் மருமவன், அப்புறம் இருக்கு அவனை வச்சு ஓ வாய அடக்குறேன். காயு தீவிரமாக சொல்ல, ஓ மருமவன் என்ன அடக்கினா அவனை அடக்க என் மருமவ வருவாடி. பூஜா சிலாகித்து கூற, அதையும் பார்க்கலாம் காயு சொல்ல. ஐயோ நிறுத்துங்க என்று ராதாரதி கோரஸ் பாட, அதென்ன பொறக்காத புள்ளிக்கு 2 பேரும் இவ்வளவு அலப்பற பண்றீங்க? இது ராதா, இன்னும் குழந்தை பிறந்தா அவ்வளவுதான் போல. ரதி அங்கலாய்க்க, அதுல உங்களுக்கு என்னடி வந்துச்சு? பூஜா முறுக்க, அப்பப்பா போதும் நிறுத்துங்கடி 3 பேரும். சரி 2 பேரும் என்ன ஒன்னா விஜயமாயிருக்கிய? என்ன விஷயம்? இருவரையும் ஒரு குரூப்பாக பார்த்தபடி காயு கேட்க, அதில் ராதாவின் முகம் செம்மை படர்ந்து தலை கவிழ்ந்து கொண்டதை மற்ற 3 பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் புரியாமல் பார்த்து விழித்து கொள்ள, என்னடி இவ தலையை கொண்டு போய் தரையில விட்டுட்டு நிக்கிறா, என்ன விஷயம்? ரதியை பார்த்து பூஜா கேட்க, அட எனக்கே தெரியலக்கா, நான் அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து போன் பேசினது போதும் என்னோட வாடின்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டா என்றாள் ரதி ஒன்றும் விளங்காமல். ராதா இப்ப சொல்ல போறியா இல்லையா? பூஜா டென்ஷனாக. அண்ணி என்றால் ராகம் இழுத்து. என்ன புள்ள புதுசா ஏதேதோ வெக்கமெல்லாம் படுற, சொல்லு. பூஜா அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கூற, அது என்று 3 ராகம் படிக்க, நான் நீ. ஐயோ காயோக்கா கொஞ்சம் என் கூட வா என பதட்டமாக அவளை ஒரு அறைக்கு இழுத்து சென்றவளை மற்ற 3 கொலை வெறியில் பார்த்து நின்றனர். 15 நிமிடம் கழித்து இருவரும் வர, என்ன களி நடக்குதுங்க? பூஜா இடுப்பில் கை வைத்து முறைக்க, அதான என்று ரதியும் முறைக்க, நீங்க 2 பேரும் அத்தையாக புரியலாம். அதான் என்னை கூட்டிட்டு போய் செக் பண்ணா. ரிசல்ட் என்னவோ நீய அத்தை ஆயிட்டதாத்தே வந்து போச்சு. காயு சொல்வதை மற்ற இருவரும் சற்று நேரம் கிரகிக்க முடியாமல் நின்று பின் முகம் கொள்ள புன்னகையுடன், ராதா எப்படிடி என்று கேட்டுக்கொண்டே அவளை கட்டிக்கொண்டு தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இருவரும். 35 நாள் ஆனி டவுட்ல இருந்துச்சு, அதே இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ராதா சிரிப்போடு சொல்ல, அண்ணகிட்ட சொல்லிட்டியா ரதி? இல்ல இப்பதானே கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு மாமா ஊர்ல இருந்து வருது, அது வந்ததும் தான் சொல்லணும். அது வரைக்கும் வீட்டுல யாருக்கும் சொல்ல வேண்டாம் அண்ணி. அக்கா கிஞ்சிலாக அவள் கேட்டதும் மறுக்கவா போகிறார்கள். எங்கோ எனக்கு இங்கிருந்து போகவே மனசில்லாதான். நம்ம 2 பேர் மட்டும் தனியா இந்த இயற்கை சூழ்நிலையில எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நேற்று அவள் சேமித்து வைத்திருந்த பழங்கள் கிழங்குகளை அருவியில் கழுவி சுத்தம் செய்து உண்டபடியே மகி சொல்ல, எனக்கும் சேம் ஃபீல் தான் ஏஞ்சல். நீயும் நானும் மட்டும் இவ்வளோ அழகான இடத்துல செம்ம ஃபீல்டிங். நினைச்சாலே மறுபடியும் ஒண்ணு என்று அவளிடம் நெருங்கியவனை அனல் கக்கும் பார்வையால் முறைத்தவள், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுறியத்தான்? இனிமே இங்க வேண்டவே வேண்டாம். ஒழுங்கா சாப்பிட்டு சட்டையை போட்டுட்டு கிளம்புங்க. இங்க வந்து 2 நாளுக்கு மேல ஆச்சு என்றவள் அவன் சாப்பிட்டு முடித்ததும் அருவி நீரில் அவனுக்கு முகம் கை கால் கழுவ உதவி செய்தவள். பின் சிறிது மூலிகையை அவன் காயத்துக்கு பிழிந்து விட்டவள் இருவரின் ஆடைகளும் சற்று நேரம் காயும் வரை காத்திருந்து காட்டை விட்டு செல்ல மனம் வராமல் இருவரும் கைகோர்த்தபடி அந்தரங்க கதைகள் மற்றும் பல கதைகள் பேசிக்கொண்டு சாலையை தேடி நடந்தனர். போகும் வழியில் காத்திருந்தது ஆபத்து. இதழ் 78. ஏய் கதவை தொரடி. எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க?
ரகு மாலையிலிருந்தே அவன் கெடுத்த பெண் சகுந்தலாவின் வீட்டில் கதவை வேகமாக தட்டி கொண்டிருக்க, அவளோ எங்கே அவன் தன் குழந்தையை ஏதாவது செய்துவிடப் போகிறானோ என்ற பயத்தில் வெளியே வராமல் 2 மாத குழந்தையோடு ஒரு அறையில் தஞ்சம் புகுந்து அர்ஜுன் எண்ணுக்கு கை நடுக்கத்துடன் பல முறை அழைத்து பார்த்தும் பயன் இல்லாமல் போக வியர்த்து வழிய அடுத்து என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தாள். சகு, கதவு தொரடி என்று அவன் மீண்டும் மீண்டும் கதவு உடையும் அளவுக்கு தட்டி கொண்டிருக்க, அர்ஜுன் துணையாக இருந்தவரை வெளியே வந்து அவனை தனியாக எதிர்த்தவளுக்கு இப்போது அந்த தைரியம் எல்லாம் சுத்தமாக வற்றி போயிருந்தது. ப்ளீஸ், இங்கிருந்து போயிருங்க, எனக்கு உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. உள்ளிருந்தபடியே நடுங்கிய குரலில் அவள் சொல்ல, முடியாதுடி, என் குழந்தைய பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். 5 நிமிஷம் டைம் தரேன், மரியாதையா நீயா வந்து கதவை திறந்துரு, இல்ல 6வது நிமிஷம் கண்டிப்பா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுவேன். கர்ஜிக்கும் குரலில் அவன் கதவை ஓங்கி ஒரு குத்துவிட, அவன் சொன்ன நிமிடங்கள் கரைய கரைய பயத்தில் அடிவயிறு பிசைந்தது சகுந்தலாவிற்கு. ப்ளீஸ், இங்கிருந்து போயிருங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. என் வாழ்க்கையனா என் சம்மதம் இல்லாம வலுக்காட்டாயமா கெடுத்தீங்கன்னு பார்த்தா இப்போ நிம்மதியாவும் வாழ விட மாட்டேங்கிறீங்களே. எதுக்கு திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்றீங்க? கண்ணீர் விட்டு உள்ளே கதறி கொண்டிருந்த சகுந்தலாவின் அழுகை சத்தம் வெளியே நின்று ரகுவின் செவிகளிலும் நன்றாகவே கேட்டது. இங்க பாரு சகு, எனக்கு என் புள்ளைய பார்க்கணும், அவன் எனக்கு காட்டு, நான் அமைதியா போயிடுறேன். அதை விட்டுட்டு ஓவரா அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, எரிச்சலா இருக்கு. ரகு கத்திக் கொண்டிருக்க அவள் வெளியே வருவதாக தெரியவில்லை. ஆகையால் தன் பலம் கொண்டு கதவை அவன் உடைக்க தொடங்க, அந்த சத்தத்தில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை வீறிட்டு கத்த தொடங்க, வேகமாக கதவை உடைத்து கொண்டு அவன் முன் நின்ற ரகுவை கண்டு நடுங்கி போனாள் சகுந்தலா. குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டு கண்ணீர் வழிய பின்னால் நகர்ந்தவளுக்கு ரகு வலுக்கட்டாயமாக அவள் கதறல் சத்தம் எதிரொலிக்க, சீரழித்த நினைவுகள் எல்லாம் தோன்றி அவளை மிகவும் அச்சுறுத்த, ப்ளீஸ் கிட்ட வராதீங்க, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, தயவு செய்து என்னையும் என் குழந்தையும் விட்டுருங்க. கெஞ்சிக் கொண்டே சுவற்றில் அவள் முட்டி நிற்க, பாய்ந்து வந்து குழந்தையை அவள் கையில் இருந்து அவன் பிடுங்கிக் கொள்ள, என் குழந்தை இன்னும் பண்ணிடாதீங்க, நானும் என் குழந்தையும் உங்க கண்ணிலேயே படாம இங்கிருந்து போயிடுறோம் என்று அவன் முன்பு மண்டியிட்டு அவள் கெஞ்சி கதறுவதை கண்டவனுக்கு உயிர் பிரியும் வழி அவன் இதயத்தில். அதுவரை அழுது கொண்டிருந்த குழந்தையும் தந்தையின் ஸ்பரிசம் பட்டதும் அழுகை நிறுத்தி பொக்கை வாய்த்திருந்து சிரிப்பதை கண்டவன் உள்ளம் நிறைந்தது. கேடு கெட்டவன் தொழிலில் முன்னேற பல கொலைகள் செய்திருக்கிறான். பல பெண்களோடு உல்லாசமாகவும் இரவு பகலும் கழிப்பவன் அவனிடம் வேலை செய்யும் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொள்வான். ஹோட்டல் தொழிலில் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் அர்ஜுனை அழிக்க பல முறை முயற்சித்தும் தோல்வியே கவ்வியவன். சகுந்தலா அவன் நடத்திய ஹோட்டலில் வெயிட்டர் வேலை பார்த்தவள். பெற்றோர் சொந்தம் என்று யாருமற்ற தனி மனுஷி. ஹோட்டல் அறையில் நன்றாக குடித்துக் கொண்டிருந்தவன் மதுவெல்லாம் காலியாகவே ரிசப்ஷனுக்கு அழைத்து மது ஆர்டர் செய்துவிட்டு மெத்தையில் புரள சகுந்தலா வந்தாள், கையில் மது போத்தல்கள் அடுக்கிய ட்ரேவுடன். பேரழகி இல்லை என்றாலும் மாநிறத்து அழகியை பார்த்ததும் என்ன நினைத்தானோ, தலைக்கு ஏறிய போதையில் சகுந்தலாவை சக்கையாக பிழிந்து விட்டான். அவளை ஏமாற்றியும் விட்டான். அதோடு அர்ஜுன் அவனை சிறைக்கு அனுப்பும் போது அங்கு வேலை செய்யும் பெண்களோடும் தன் 6 மாத மேரிட்ட வயிற்றோடு இவளும் வந்து அவனுக்கு எதிராக புகாரளித்தால் தன்னை கெடுத்துவிட்டு வயிற்றில் பிள்ளையை கொடுத்து ஏமாற்றி விட்டான் என்று. அதோடு அவளை பார்க்கவில்லை என்றாலும் அவளை பழி வாங்க மனம் துடித்து கொண்டிருந்தது. அர்ஜுனால் அவன் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து நடுத்தெருவுக்கு வந்து சாதாரண வாழ்க்கையை வாழ மிகவும் கடினப்பட்டான். ஆனால் அர்ஜுனை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி மட்டும் இன்னும் அவன் மனதில் அடங்காமல் இருக்கிறது என்றாலும் வாழ்க்கை பாடம் யாருமற்ற அனாதை அவனுக்கு நன்றாகவே கற்றுக் கொடுத்தது. பணம் இருந்தவரை அவனிடம் பம்மிய அவன் விசுவாசி என நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் செய்த தவறுகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிகழ்வும் உணர்த்தி அரக்க மனதை மாற்றிக்கொண்டு இருந்த சமயம் அவன் உதிரம் இந்த பூமியில் பிறந்திருப்பது தெரிய வந்தது. பிஞ்சு முகத்தை ஒரு முறையேனும் பார்த்து தன் பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று தந்தையாக மனம் துடித்து அர்ஜுன் பாதுகாப்பில் இருக்கும் தன் குழந்தையை பார்க்க முடியாமல் தவியாய் தவிர்த்து அவன் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து உள் புகுந்து தன் மழலையின் முகத்தை பார்த்து விட்டான். ஆசை தீர தன் குழந்தைக்கு அள்ளி அணைத்து முத்தமிட்டவன் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கும் சகுந்தலாவை பார்த்தவன், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு சகு என்றான் கரகரத்த குரலில். அதிர்ந்து போய் அவனை கண்டவள், இவன் ஏன் குழந்தை,
பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி பெத்தெடுத்த என் பையனை என்னால கண்டவங்களுக்கு தார வார்க்க முடியாது. தீர்க்கமாக அவள் எழுந்து நின்று குழந்தையை அவனிடமிருந்து பிடுங்க பார்க்க தானாக அவள் கையில் குழந்தை வந்ததும் அணைத்து கொண்டு இருந்தவளின் கழுத்தில் பாரம் கூடியது. கண்ணீரோடு அவனை நிமிர்ந்து பார்த்து அவள் கழுத்தில் மின்னும் பொன் தாலியையும் மாறி மாறி பார்த்து, எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க என்று கேவி அழுதவளை ஆழ்ந்து பார்த்தவன், எனக்கு என் குழந்தைய நீயும் வேணும் சகு. பணவெறியில நிறைய தப்பு பண்ணிட்டேன். இனி உங்களுக்காக திருந்தி வாழ ஆசைப்படுறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீயும் என் பையனும் என் கூட தான் இருக்கணும். அவன் தீர்க்கமாக சொல்ல, ஏன் என்ற கேள்வியால் அவனை துளைத்து எடுக்க, ஏனா உன் ஒருத்திய தவிர வேற யார் கூடயும் புள்ள உண்டாகிற வரைக்கும் என்னையே மறந்து நான் இருந்ததில்லை சகு. என்ன அறியாம உன்கிட்ட விழுந்த என் மனசை கட்டுப்படுத்த முடியாம செஞ்ச தப்பு. பணத்துமர்ல லோ கிளாஸ் பொண்ணுகிட்ட தோக்குறதான்னு உன்னை டார்கெட் பண்ணி அடைஞ்ச போதுமா? இப்ப எல்லா திமிரும் அடங்கி உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் சகு. பிளீஸ் என் கூட வந்துடுடி. ரகு கெஞ்ச அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக அவனை கண்டு கொண்டிருந்தவளுக்கு என்ன முடிவு எடுப்பது என்றே புரியாமல் குழப்பத்தில் நிலை குத்திய பார்வையால் அவனை பார்த்தாலே ஒழிய வாய் திறக்கவில்லை. பதில் கொடுக்காமல் இருப்பதை பார்த்தவன், நீயும் நானும் அனாதையா யாரும் இல்லாம வளர்ந்த மாதிரி நம்ம பையனும் ஆயிடக்கூடாது சகு. உனக்கு 1 மாசம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு. ஆனா இந்த 1 மாசமும் தினமும் வந்து என் குழந்தைய நான் பார்ப்பேன், தூக்குவேன், கொஞ்சுவேன். இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என்றவன் குழந்தையின் கன்னத்திலும் குழந்தையின் பெற்றவளின் கன்னத்திலும் ஒரு சேர முத்தமிட்டு வெளியேறியிருந்தான். சகுந்தலா திக்பிரமை பிடித்தவள் போல் சிலையாக நின்றாள். இங்கு அர்ஜுன் மகி இருவரும் பாதி காட்டை விட்டு வெளிவந்த வேளையில் அவர்கள் முன் துப்பாக்கியும் கையுமாக ஆஜராகினர் ஆதிகேசவ் ஆட்கள். காவலர்கள் சுற்றித் திரிந்த முக்கால்வாசி அடியாட்களை துரத்தி அடித்து பிடித்து சிறையில் அடைத்திருக்க அதில் சொச்சம்தான் இப்போது இருப்பது. மகி பயந்து போய் அதிர்ச்சியில் அர்ஜுன் தோளை இறுக பற்றி நின்றிருக்க அவன் முன்னால் நிற்கும் ஐவரையும் கூர்மையாக பார்த்தவன் சட்டென அவர்களை துப்பாக்கி வேட்டை நடத்த மகியை அணைத்துக் கொண்டு மரத்துக்கு மரம் மாறி மாறி பதுங்கிய அர்ஜுன். மரத்தில் துப்பாக்கி குண்டுகள் பட்டு தெரிக்கும் ஓசையில் நடுங்கி போயிருந்த மகியை ஒரு பார்வை பார்த்து அருகில் நீண்டு கிடக்கும் மரக்கட்டையை காலால் எம்பி தூக்கி ஒற்றை கைப்பிடித்து மறைந்து மறைந்து துப்பாக்கியில் குறிப்பார்த்தபடியே அவர்களை தேடிய அடியாட்களின் ஒருவன் முகத்தில் குறிப்பார்த்து கட்டையை எறிய அவன் துப்பாக்கியை கீழே போட்டு அலறி துடிக்கவும் ஒரே பல்டியில் கீழே போட்ட அவன் துப்பாக்கியை எடுத்து ஐவரையும் அடுக்கடுக்காக நெற்றி பொட்டில் சுட்டு வீழ்த்தினான். ஒவ்வொரு முறையும் கணவனின் அசாத்திய புத்தி கூர்மையைக் கண்டு வியந்துதான் போகிறாள் மகி. இருவரும் எப்படியோ காட்டை கடந்து சாலை வந்துவிட காட்டு வழி பாதை என்பதால் அதிகமாக போக்குவரத்து இல்லாமல் சாலையே வெறிச்சோடி காணப்பட்டது. என்னத்தா இங்க ஒரு வண்டி கூட காணல, இப்ப எப்படி நம்ம மாமா கிட்ட போறது? மகி சுற்றியும் பார்த்தபடி வினவ, ஏதாவது வண்டி வர வரைக்கும் அப்படியே நடக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஃபைட் எல்லாம் போட்டு டயர்டா இருக்கு. நீ எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தா அடுத்து ஆக வேண்டிய வேலையை கடகடன்னு பார்க்கலாம். அவள் எதிர்களை பார்த்தபடியே கூற, போங்கத்தான் என்று அவள் அவனை தள்ளிவிட்டு முன்னால் ஓட, ஏய் நில்லி ஏஞ்சல், எனக்கு முத்தம் வேணும் என அவனும் அவள் பின்னால் ஓட முடியவே முடியாது. ஒழுங்கா வீடு போய் சேர்ற வரைக்கும் நீங்க அடக்கித்தே வாசிக்கணும் தான். அவள் பின்னால் திரும்பி நின்று அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு மீண்டும் அவள் துள்ளி குதித்து சிரித்து கொண்டே மூச்சிறைக்க ஓட, ஏய் நில்லடி என்று அவனும் பின்னால் ஓடி வர சாலை வளைவு ஒன்று முக்கோண பாதையாக வர முதலில் ஓடிய மகி வேகமாக அந்த வளைவை தாண்டி இருக்க அதன் பிறகு ஓடி வந்த அர்ஜுன் பெரிய கண்டெய்னர் லாரி மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து அவன் புறம் வளைவதை கவனிக்காமல் லாரிக்கடியில் ஏஞ்சல் என்ற அலறலோடு மாட்டியவன் சத்தம் அதோடு நின்றது. நொடி பொழுதில் நடந்த சம்பவத்தில் அதிர்ச்சியில் நின்ற இடத்திலேயே திரும்பி பார்த்த மகி எந்த கனவை கண்டு தன்னவனுக்கு ஆபத்து என ஓடி வந்தாலோ அதே ஆபத்து. கார் ஒன்று மட்டும்தான் இல்லை, கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் கொட்ட இரவெல்லாம் அவளுடன் பல கதைகள் பேசி சீண்டலும் சினுங்களுமாக புன்னகை முகமாக கூடிக்கழித்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் கண் முன் தோன்ற ஒரே இரவில் மொத்த மகிழ்ச்சியையும் தன்னவளுக்கு கொட்டி கொடுத்துவிட்டு மறைந்தவனின் குருதி ஆறாக லாரியின் அடியில் இருந்து வெளிவருவதை கண்டவள் அத்தா என்று காடு அதிர கத்தியவள் மயங்கி சரிந்து போனாள். மயக்கம் தெளிந்து மெதுவாக கண் விழித்து பார்க்க மருத்துவமனை என்று பார்த்த மாத்திரம் கண்டு கொண்டவள் அவன் முன் கவலை தேய்ந்த முகத்தோடு நின்றிருந்த கதிரை கண்டு துணுக்குற்று கலக்கமடைந்தவள்,
மாமா என கண்ணீரோடு கதறிக்கொண்டே அவனை அணைத்து கொண்ட மகியால் நடந்த எதையுமே நம்ப முடியாமல், தன்னவன் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேலும் மேலும், மாமா, அத்தா அத்தா எங்க? நான் அவரை பார்க்கணும். அவருக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காங்க என்று நடந்த சம்பவம் கண் முன்னே தோன்றி உடல் நடுங்க வார்த்தை வராமல் கேவி அழுது அர்ஜுனை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து அவன் சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தவளை தேற்ற முடியாமல் தவித்து நின்றான் கதிர். இதழ் 79. மகி கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அந்த மருத்துவமனையே ஒரு வழி செய்து விட்டாள். கதிர் மார்பில் புதைந்து, என் அத்தானை பார்க்கணும் மாமா, என்னைய கூட்டிட்டு போ என்று உடல் குலுங்க தேம்பி சத்தம் போட்டு அழுது கொண்டிருந்தவளை அடக்க முடியாமல் திணறி போனான் கதிர். அந்நேரம் சடார் என கதவை திறந்து கொண்டு ஷூ கால் அதிர உள்ளே வந்தவனை கண்ட கதிர் ஆயாசமாக மூச்சு விட்டு, எவ்வளவு நேரண்டா வரதுக்கு? என் பேச்ச கூட கேட்காதபடி என் மகிய உன் பக்கம் இழுத்து கெடுத்து வச்சிருக்க நீ. கதிர் முறைப்பாக சொல்லிக் கொண்டிருக்க துயரம் படர்ந்த முகத்துடன் கண்கள் மூடி அவனோடு முழுமையாக அவன் முன் நிற்பதை கூட அறியாமல் அவனுக்காக துடித்து கதிர் மார்பில் அழுது வடிந்து கொண்டிருந்த அவன் ஏஞ்சலை கண்டு, நானும் ஏஞ்சல் கண் முழிக்கிறதுக்குள்ள வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஆதிகேசவனை முடிக்க கொஞ்ச நேரம் எடுத்துருச்சு என்ற திடமான அர்ஜுன் குரல் கேட்டதும் கரண்ட் ஷாக் அடித்ததை போல் அதிர்ச்சி, மகிழ்ச்சி என எல்லாம் ஒரு சேர, அத்தா என்ற உணர்ச்சி பெருத்த குரலோடு ஓடி வந்து உடல் நடுங்க அவனை அணைத்து கொண்டாள் மகி. மகி அர்ஜுனை அணைத்து கொண்டதும் கதிர் அவர்களுக்கு தனிமை கொடுத்து வெளியேறிவிட்டான். அவன் கவலையெல்லாம் நேரம் கடந்தும் மகி கண் விழிக்கவில்லையே என்றுதானே தவிர அர்ஜுனை நினைத்து இல்லை. அர்ஜுன் நன்றாகத்தான் உள்ளான் என்று அவன் மகியிடம் சொல்ல வாய் திறக்கும் போதெல்லாம் உயிர் போவது போல் கத்தி அழுது கதிரை பதற வைத்து விட்டாள் மகி. அனைத்த வேகத்தில் அவன் முகம் முழுக்க முத்தம் வைக்க அவனுக்காக மொத்த தவிப்பும் அந்த ஈரைச்சில் முத்தம் மூலம் வெளிப்பட்டு தன்னவளின் காதலில் மெய்யுருகி போனான் அர்ஜுன். அத்தா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே, அந்த லாரி உங்க மேல ஏறி ரத்தம் எல்லாம் வந்துச்சே என்று எதையும் முழுதாக சொல்ல முடியாமல் அவள் பார்த்த காட்சிகளை நினைவுபடுத்தி அவள் பாட்டுக்கு படபடப்பாக புலம்ப, ஏஞ்சல் ரிலாக்ஸ், ஐம் ஃபைன், எனக்கு ஒன்றும் ஆகலடி, காம் டவுன் ஏஞ்சல். அவளை இயல்பு நிலைக்கு வரவைக்க அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அர்ஜுன் சொல்ல கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்செடுத்தவள், அப்போ அந்த ரத்தம்? இன்னும் பதட்டம் குறையாமல் கேட்டாள் மகி. வளைவு பகுதியில் வேகமாக வளைந்து வந்த கண்டெய்னர் லாரிக்கடியில் விழுந்த வேகத்தில் ஏஞ்சல் என்று கத்திக்கொண்டு சிக்கிய அர்ஜுன் அதிர்ஷ்டவசமாக மயிரிலையில் உயிர் தப்பினான். லாரிக்கு அடியில் விழுந்த வேகத்தில் சலேர் என்ற அவன் உடல் முன்பக்கத்தில் இருந்து லாரியின் பின்பக்கம் சறுக்கி கொண்டு சென்றுவிட, காட்டுப்பாதை என்பதால் அந்நேரத்தில் சாலையில் இறங்கிய பெரிய புள்ளிமான் ஒன்று அவனுக்கு பதிலாக லாரி டயரில் மாட்டி நசுங்கி அதன் உயிரை விட்டிருந்தது. அதன் குருதியை பார்த்துதான் அர்ஜுனின் ரத்தம் என்று நம்பி தன்னவன்தான் லாரியின் அடியில் சிக்கிவிட்டான் என்று அதிர்ச்சியில் மயங்கினாள் மகி. கை காலில் சிராய்ப்போடு லாரியின் பின்னால் இருந்து எழுந்து வந்த அர்ஜுன் அவ்வழியாக அந்நேரம் வந்த ஒரு சிறிய சரக்கு வண்டியில் மகியை ஏற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் அவளை சேர்த்து அவனுக்கும் அடிப்பட்ட இடங்களில் கட்டு போட்டுக்கொண்டு லேண்ட்லைன் மூலம் ரிஷிக்கு அழைத்து கதிரை மருத்துவமனை அனுப்ப சொல்லிவிட்டு அவன் நேராக ரிஷியுடன் சென்றது ஆதிகேசவனின் கதையை முடிக்கத்தான். ஆதிகேசவை சிறையில் அடைக்க விருப்பமின்றி அவனை தப்பிக்க விட்டு என்கவுண்டரில் போட்டு தள்ளிவிட்டான் கதிர். ஆதிகேசவனிடம் சவால் விட்டது போலவே அர்ஜுனே வந்து அவனை சுட்டு கொன்றான். மகி கண் விழிப்பதற்குள் வந்துவிடலாம் என்றுதான் சென்றான். ஆனால் பத்திரிகை, பேட்டி என நேரம் இழுத்துவிட இங்கு கதிரிடம் மகியின் அளப்பறை நடந்தேறியது. அனைத்தையும் அவன் சொல்லி முடிக்க அப்படி ஒரு நிம்மதி அவள் முகத்தில். அழுத்தமான இதில் மொத்தம் வெகு நேரமாக நீண்டது. 6 மாதங்களுக்கு பிறகு தன் முன்னால் பதட்டமாக அமர்ந்திருந்த பெண்ணை ஏற்கனவே முழுதாக பரிசோதித்து இருந்த மகி இப்போது அவளின் ரிப்போர்ட்டை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தவள் அதை மூடி வைத்து நிமிர்ந்தமர்ந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க கன்சீவா இருக்கீங்க. எதிரே இருந்த பெண்ணை பார்த்து புன்னகை முகமாக சொல்ல மகிழ்ச்சியில் தத்தளித்தாள் அந்த பெண். 5 வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவள் கடந்த சில மாதங்களாக மகியிடம் முறையான சிகிச்சை பெற்று இப்போது கர்ப்பமும் தரித்திருக்கிறாள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். அந்த பெண் மனதார நன்றி கூறியதோடு மகி சொன்ன உணவு முறைகள் மற்றும் மருந்து அட்டவணையை பெற்றுக்கொண்டு சென்றாள்.
அவள் சென்றதும் நெக்ஸ்ட் என்று மேஜையில் இருந்த பெல்லை அழுத்த கண்ணில் கூலிங் கிளாஸ் மின்ன அணிந்திருந்த கோட் ஷூட் குலுங்காமல் பூமி அதிர கையில் ஒரு பையுடன் மிடுக்காக நடந்து உள்ளே வந்தான் அர்ஜுன். தன்னவனை கண்டதும் 1000 வாட்ஸ் விளக்கொலி போல் பிரகாசித்த முகத்தோடு, அத்தா என்ன நீயே வந்திருக்கிய? வெளியே பேஷன்ஸ் இருக்காங்க என்று அவனை தாண்டி வெளியே பார்வையை செலுத்தியபடி கேட்க, பா என் பொண்டாட்டி எவ்வளோ சின்சியரா வேலை பார்க்குறா, பேஷன்ஸ் எல்லாரும் ஒருத்தர் விடாம போன பிறகும் என்றவன் இருக்கையில் அமர்ந்து கூலிங் கிளாஸை கலட்டி அவள் மேஜையில் வைத்துவிட்டு மனைவியை கண்டு உதடு குவித்து காற்றில் முத்தம் அனுப்பினான். அதில் வெக்கம் கொண்டவள் கடிகாரத்தை பார்க்க மணி 1 தாண்டி இருக்கவே தலையில் தட்டி கொண்டவள், வந்து ரொம்ப நேரம் ஆச்சாத்தான் என்றபடி 4 மாத கருவை சுமக்கும் கண்ணுக்கு தெரியாத குட்டி வயிற்றோடு எழுந்து நின்ற மனைவியை குறையா காதலோடு கண்டவன், ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஏஞ்சல் என்றான். அவனும் எழுந்தபடி அவனை முறைத்தவள், ஹீயாத்தா இப்படி இருக்கிய? தினமும் உங்க வேலையை விட்டுட்டு இங்கே வந்து மணிக்கணக்கா காத்திருந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதனால உங்க வேலையெல்லாம் கெட்டு போகுது. சலித்தபடி அவள் கை கழுவி வர வெயிட்டிங் ஏரியாவில் உள்ள டீப்பாயில் மீனாட்சி செய்து கொடுத்த உணவை பிரித்து வைத்துக் கொண்டிருந்தவன், அப்புறம் என்ன பண்றது ஏஞ்சல், நான் இங்க வரலனா நீ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம என் குட்டி ஏஞ்சல பட்னி போட்டுருவியே. வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்ற, ஓ அப்ப உங்க குட்டி ஏஞ்சல் சாப்பிட வைக்கத்தேன் இங்க வரியலாக்கும். எனக்கு ஒன்னும் பசிக்கல, வேணும்னா நீங்க உங்க குட்டி ஏஞ்சலுக்கு மட்டும் தனியா சாப்பாடு கொடுத்துட்டு போங்க. முறுக்கி கொண்டு திரும்பி அமர்ந்தவளை கண்டு உதட்டுக்குள் சிரித்து கொண்டவன் உணவை தட்டில் போட்டு அவன் பாட்டுக்கு பிசைவதை ஓரக்கண்ணால் கண்டு கோபம் அதிகரித்தது அவளுக்கு. நான் இங்க ஒருத்தி கோபமா இருக்கேன், இவர் என்ன சோத்த பசிஞ்சிட்டு இருக்காரு, ஒருவேளை அவருக்கும் பசிக்குதோ என்று இவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே ஒரு வாய் உணவை அள்ளி அவன் சாப்பிட, அதான பார்த்தேன், எங்க என்னைய சமாதானம் செஞ்சு முதல்ல எனக்கு ஊட்டி விடுவாருன்னு நினைச்சேன் பாரு, ஏன் தப்புத்தேன். இப்பெல்லாம் முன்ன மாதிரி என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. இன்னும் பலவாறு அவனை மனதில் வறுத்து கொண்டிருக்கும் போதே அவள் வாய்க்குள் அவன் உமிழ் நீரில் கலந்த சூடான உணவு நிறைந்து போனது. கண்கள் அதிர்ச்சியில் விரிய அவள் வாயோடு கொடுக்கும் உணவை சிறிது சிறிதாக விழுங்கினாள் மகி. ஒரு வாய் சோறு கொடுத்து, இப்ப பெரிய குட்டிக்கும் சரி சின்ன குட்டிக்கும் சரி ஸ்ட்ரைட்டா சாப்பாடு போகும். என்ன டாக்டர் மேடத்துக்கு இந்த அதிர்ச்சி வைத்தியம் போதுமா, இல்ல இன்னும் நிறைய டெமோ காட்டவா என்று அவன் கண்ணடிக்க இமைகள் படப்படுத்தவள், என்ன பண்றியத்தான், இது ஹாஸ்பிட்டல். அவள் அதிர்ச்சி குறையாமல் உள்ளம் மகிழ்ச்சி குதூகலத்துடன் சொல்ல, அதனால என்னடி நாம தனியா தானே இருக்கோம் என்றவன் கொஞ்சமும் அலட்டி கொள்ளவில்லை. நீங்க ஓவரா பண்றியத்தான், கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன். எங்கே அவன் திரும்பவும் அப்படியே ஊட்டி விடுவானோ என்ற பயத்தில் தட்டை கேட்டு அவள் கை நீட்ட அவன் கொடுத்தால் தானே. நீ முதலையே அடம் பண்ணாம ஒழுங்கா சாப்பிட்டிருந்தா பரவாயில்ல, ஆனா இப்ப எல்லாமே கை மீறி போச்சு ஏஞ்சல். அவன் உதடு பிதுக்க, அதான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், தட்டை கொடுங்க. அவள் பாவமாக கெஞ்ச, பிடிக்கலையாடி? பார்வையை மாற்றாமல் அளந்து கொண்டே அவன் ஏக்க பெருமூச்சு விட அவன் விடும் சூடான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் மோதி சிலிர்க்க வைத்தது. அதற்கு மேலும் அவன் மேல் உள்ள பொய் கோபத்தை நீட்டிக்க முடியாமல், பிடிச்சிருக்கத்தான் உள்ளே போன குரலில் அவள் தலை குனிந்து சொல்ல மொத்த உணவும் அடுத்தடுத்து பரிமாறப்பட்டது. அதன்படியே, அதான் எனக்கு மதியத்துக்கு மேல டெலிவரி ரூம்ல டியூட்டி இருக்கு, நீங்க போய் உங்க புது கேஸ கவனிங்க என்றவளுக்கு தான் அவன் அடுத்தடுத்து என்ன செய்வான் என்று தெரியுமே. இந்த 6 மாதத்தில் அர்ஜுன் முழுமையாகவே போதை பழக்கத்தில் இருந்து வெளிவந்து இருந்தான். அவன் எடுத்துக்கொண்ட மருந்துகளை விட மகியின் அன்பிலும் அரவணைப்பிலும் வெகு விரைவிலேயே குணமாகியிருந்தான். ஆனால் மிகவும் சிரமப்பட்டான். அதைவிட அதிகம் அவன் செய்யும் அலம்பலையெல்லாம் பொறுமையாக மனதைரியத்துடன் தாங்கிக் கொண்டு கணவனுக்கு ஒரு துணையாக இருந்து அவள் சொன்னதைப் போலவே பெரிய சைஸ் குழந்தையை நெஞ்சில் தாங்கினாள் மகி. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கென்று. மழலை போல் உந்தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம், தாய்க்கு பின் தாரம் நான் தானையா, தாளேலோ பாடுவேன் நீ தூங்கடா, தாயாக்கி வைத்ததே நீதானடா. குழந்தை கருவுற்று இருப்பது தெரிய வந்ததும் எல்லையில்லா மகிழ்ச்சியில் மூர்க்கத்தனத்தை வன்மையாக கட்டுப்படுத்தி கொண்டு முற்றிலுமாக குணமாகி போனான் அர்ஜுன். தன்னவளின் அன்பில் தினம் தினம் உருகி திணறுகிறான். அர்ஜுன் மட்டுமல்ல, அவர்களின் மொத்த குடும்பமும் எல்லையற்ற இன்பத்தில் மூழ்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.
பூஜா கையில் குடும்பத்தின் முதல் வாரிசான 3 மாத சிங்கக்குட்டி இருக்க, ராதா 6 மாத கருவை சுமக்க, கார்த்திக்கு ஒரு சேர மகிழ்ச்சி. அப்பா மற்றும் சித்தப்பா, பெரியப்பா, மாமா ப்ரமோஷன்கள் மொத்தமாக கிடைத்ததில் கதிர் மட்டும் என்ன சும்மாவா? அவன் லட்டு பெண் அவனுக்கு டபுள் கொண்டாட்டத்தை அல்லவா கொடுத்திருக்கிறாள். காயுவும் 5 மாத இரட்டை குழந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறாள். குழந்தைகள் வரவு கொண்டாட்டத்தோடு சேர்ந்து வீடே கோலாகலம் பூண்டு இருந்தது. இன்னும் 2 நாளில் ரிஷிரதி திருமணத்தையும் சேர்த்து. ஈதல் என்பது மனைவிமார்கள் அனைவரும் கும்பலாக அமர்ந்து அவர்கள் வீட்டு குட்டி இளவரசன் மகிழனை மாற்றி மாற்றி கையில் வைத்து கதை பேசி விளையாடி கொண்டிருக்க, அத்தை சித்திகள் கையில் துள்ளி மகிழ்ந்தான் மகிழன். கணவன்மார்கள் அனைவரும் வீட்டு பெரியவர்களுடன் சேர்ந்து திருமணத்திற்கான வேலையிலும் அவரவர் மனைவி மேல் ஒரு கண்ணும் கூடவே பார்வையால் அவர்களை கூசி சிவக்க வைத்துக் கொண்டும் வேலையில் கவனமாக இருந்தனர். கர்ப்பிணி பெண்களுக்கு பலத்த கவனிப்பு பெரியோர்களாலும் கணவன்களாலும். அதிலும் வள்ளிப்பாட்டி ஊரு கண்ணியெல்லாம் என் பேத்திங்க மேலதான் கிடக்கு என்று அடிக்கடி மகி, காயு, பூஜா, ராதா, மணப்பெண் ரதி, குட்டி பையன் என்று 5 பேத்திகள் மற்றும் கொள்ளு பேரன்களுடன் திருஷ்டி கழித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, ஏன் பாட்டி எங்களுக்கெல்லாம் கண்ணுப்படாதா என்று 6 ஆண் மகன்களும் போட்டி போட்டு கொண்டு வந்து பாட்டி முன் சிறு பையன்கள் போல் வரிசை கட்டி நிற்பர். சூர்யாவும் கூட்டு. அவர்களை ஒன்றாக கண்டு பாட்டி கண்ணே பட்டுவிடும். ஒவ்வொரு பேரனும் ஒவ்வொரு கம்பீரமான அழகு. அட, உங்களுக்கு இல்லாததா ராசா? உங்களால தானே நம்ம குடும்பமே விருட்சமாக இருக்கு என்று அவர்களுக்கும் திருஷ்டி கழித்து கண்ணம் கிள்ளி உள்ளம் மகிழ்ந்து போவார் பாட்டி. அதில் பெண்கள் எல்லாம் அவர்களை பார்த்து களுக்கென்று சிரிப்பதை அசடு வழிய இழுத்து வைப்பர் ஆண்கள். ரிஷி ரதியின் திருமணத்திற்காக மொத்த குடும்பமும் மீண்டும் ஒன்று சேர்ந்து வீடே திருவிழா போல் களை கட்டியது. அர்ஜுன் அம்மா மனைவியை அழைத்து வந்து 10 நாட்களுக்கு முன்பே குறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் குடிபெயர்ந்து விட்டான். இப்போதெல்லாம் முதலில் இருந்த இறுக்கம், கோபம், கடுமை என்று அனைத்தும் ஓரளவு நன்றாகவே அவனிடம் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கம் தளர்ந்து அனைவரோடும் சகஜமாக பழக தொடங்கியிருந்தான் அர்ஜுன். மகியின் சொல்படி மீனாட்சி, ரிஷி கூட அவன் மாற்றம் கண்டு ஆச்சரியப்பட்டு போயினர். குருவின் குட்டி மகன் மகிழன் அத்தைகள் மடியில் மாறி மாறி குதிகொழுத்து கொண்டிருக்க, மணப்பெண் ரதி பார்வையில் ரசனையை கூட்டி தாடியில் கை வைத்து எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பதை பூஜாவை தவிர மற்ற அனைவரும் கண்டு, ஈர்க்கடி இவளுக்கு இன்னைக்கு என்று தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருக்க, அதை எதையும் கண்டு கொள்ளாமல் அவள் வேலையில் கவனமாக இருந்தாள் ரதி. இங்கு எலே, அந்த பூக்கூடையை கொண்டு போய் மண்டபத்துல வை. காலையில நலங்கு ஜாமா ரெடியா? அங்க யார்ல மதம் நிக்கிறது? போய் வாழை மரத்தை வாசல்ல கட்டல. டே கதிரு, சமயக்காரரு ராவு சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு தக்காளி பத்தலைன்னு வேலையை நிறுத்தி போட்டு கத்திட்டு இருக்கான். நீ போனதான் சரியா வரும் என்று அனுப்பி வைத்த குரு தோளில் வாழை இலை கட்டை எடுத்துக்கொண்டு சென்ற ரிஷியை கண்டு, அடே புது மாப்பிள, எதுக்கிட்ட இந்த வேலையை நீ பாக்குற? அத என்கிட்ட கொடுத்துட்டு போ. போய் ஓய்விடு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா ரதி கழுத்துல தாலி கட்ட முடியும் என்றவன் அவன் தோளில் இருந்த இலைக்கட்டை வாங்க முற்பட, நான் தாலி கட்டுறது இருக்கட்டும், அதுக்கு உன் அத்தை மக ஒத்துப்பாளா சகல? ரிஷி ரதியை முறைத்து கொண்டே கேட்க, ஏன் சகல திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? என் அத்தை மக ஒத்துக்கிட்டதால தானே நாளைக்கு இந்த கல்யாணமே நடக்க போகுது. குரு சொல்ல, அப்படியா என்பது போல் குருவை முறைத்தவன், அங்க பாரு சகல, உன் அத்தை மக பண்ற வேலைய, அவளை கட்டிக்க போறவன் அவளை பார்க்கணும்னு மாங்குன்னு வேலை இழுத்து போட்டு செஞ்சு அவ முன்னாடி நடந்துட்டு இருக்கேன். ஆனா அவ வெட்டியா நின்னுகிட்டு வேலை வாங்குற உன்ன எப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கா பாரு என்று குருவின் முகத்தை ரதிபுரம் திருப்பி பார்க்க சொல்ல, பட்டென ஒற்றை கண்ணடித்தாள் ரதி குருவை பார்த்து. அதில் அதிர்ந்து போனவன், ஆத்தாடி என்ன கண்ணடிக்கிறா என்று கலவரமாக சுற்றி முற்றி பார்த்தவன், நல்ல வேளையாக அவன் பூவு இந்த காட்சியை பாராமல் சொந்தக்காரர் ஒருவருடன் மும்முரமாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு சட்டென இவனும் ரதியை பார்த்து கண்ணடிக்க இம்முறை அதிர்வது ரிஷியின் முறையானது. அடே என்னடா நடக்குதுங்க என்ற ரீதியில் ரிஷி குருவையும் ரதியையும் மாறி மாறி பார்க்க, ரிஷியின் தோளில் இருந்த வாழை இலையை பேய்த்து அவள் முகத்தில் போடுவதைப் போல் இவன் சிரித்து கொண்டே போட, பதிலுக்கு அவள் வெக்கம் கொண்டு கழுத்தை வளைக்க என்று இருப்பதை பார்த்து ரிஷிக்கு நெஞ்சு வலி வருவதைப் போல் இருந்தது. இவர்கள் இருவதையும் கண்டு ஆண்கள் பெண்கள் அணி ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே தலையாட்டி கமுகமாக சிரிக்க, மகிழன் வேறு தந்தையை கண்டு
பொக்கை வாய் விரிய நக்கலாக சிரித்தான். ஆனால் அதை எதையுமே கவனிக்காமல் இருவரும் ஒருவருக்கொருவர் ரசனையாக பார்த்து கொண்டிருக்க குருவின் கண் முன்னால் சிவந்த முகத்தோடு மூச்சு வாங்க வந்து நின்றாள் பூஜா. ஏய் சீ, மறைக்குது தள்ளு என்று அவள் தலையில் கை வைத்து தள்ளிவிட்டு அவன் ரதியை சைட்டடிக்க ஆ என வாய் பிளந்தவள். என்ன மாமா பண்றிய? ஆத்திரத்தில் அவள் பற்களை கடிக்க அவள் போட்ட சத்தத்தில் திடுக்கிட்டவன். ஐயோ, இவ எப்ப வந்தா என்று மனதில் நினைத்து ஹிஹி பூவு என்னமா வேணும் என்று குரு அவள் கைப்பிடிக்க போக யோ கைய உடியா என அவன் கையை தட்டிவிட்டு அடியே என்று இன்னும் அதே போசில் ரதியை உழுக்க, என்னைக்கா மாமாவை பார்க்க விடாம கடுபடிக்கிற என்றால் செழிப்பாக. உனக்குதே கல்யாணம் ஆக போவதில்ல, நீயே கட்டிக்க போறவரை பார்க்காம இன்னும் எதுக்கடி ஏன் புருஷனை முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? அவதையும் பாக்குறன்னா இந்த மனுஷனும் வெக்கம் கேட்டு பாக்குறத பாரு. இதுல நான் பார்க்கலன்னு தைரியமா கண்ணு வேற அடிக்கிற. குரு கன்னத்தில் வலிப்பது போல் இடிக்க ஆ என கத்தி கன்னத்தில் கை வைத்து அவன் பாவமாக பார்க்க மொத்த கூட்டமும் அவனை கண்டு வாய் பொத்தி சிரிக்க, இப்ப எதுக்கு என் மாமாவை அடிக்கிற? ரதி சீறி கொண்டு எல, அவரு என் புருஷண்டி, நான் அடிப்பேன் இல்ல தூக்கி போட்டு மிதிப்பேன், உனக்கு என்னடி வந்துச்சு? சேலையை தூக்கி சொருகி கொண்டு பூஜா மல்லு கட்ட, ஓ ஏன் முன்னாடியே தைரியமா என் மாமாவை அடிப்பேன்னு சொல்றியா? இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன் என்றவள். மாமா, நீ இப்பவே இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு முகூர்த்தத்துல நீ என்னைய கட்டிக்கோ என்று குருவின் பக்கத்தில் போய் அவள் நின்று கொண்டு சொல்ல, ஆத்தா மகமாயி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இதோட எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு என்னையும் மறந்து போட்டு இந்தா உனக்கு பார்த்த மாப்பிள்ள இவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இராத்தா, என்னை என் பூவுகிட்ட இருந்து பிரிச்சிடாத என்றவன். ஏன் அங்கு நிற்க போகிறான்? வேட்டியை பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டான் குரு. ஓடும் அவனை கண்டு மொத்த கூட்டமும் பெரியதாக சிரித்து வைத்தது. பாரு, உன்னாலதான் மாமா ஓடிடுச்சு என்று ரதி பூஜா சண்டை மட்டும் தொடர்ந்தது. எப்போதும் விளையாட்டாக நடக்கும் சண்டைதான். அதுவும் மாமா மகள் அத்தை மகன் என்றால் சொல்லவே வேண்டாம். திருமணமே ஆகி பிள்ளை பிறந்து வயதான தாத்தா பாட்டி ஆனாலும் கூட இப்படிப்பட்ட கேலி கிண்டல்கள் எல்லாம் இன்றளவும் கிராமவாசிகளிடமிருந்து மாறாமல் இருந்து வருகிறது. அதே போல்தான் குரு ரதியும். வயதானாலும் அவர்களின் இந்த குறும்புகள் நீடிக்கும். ரிஷிக்கும் இதெல்லாம் பழகிவிட்டது. அவனும் இங்கு வந்த நாளிலிருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அவர்களின் புனிதமான உறவை. இப்படிப்பட்ட கேலி கிண்டல், சிரிப்பு, மகிழ்ச்சி, சொந்த பந்தத்தின் அக்கறை, கவனிப்பு, பாசம் எல்லாம் சிட்டி பக்கம் தலைகீழாக புரண்டாலும் கிடைக்காது என்றதால் தானே அவன் திருமணத்தை கூட ரதி ஊரில் நடக்க வேண்டும் என்று அவன் திட்டவட்டமாக கூறிவிட்டான். அவன் பெற்றோரும் மகன் ஆசையை தடங்கல் கூறாமல் நிறைவேற்றி வைத்து விட்டனர். இங்கு ஏ லட்டு கொஞ்சந்தே இந்தா என்று கதிர் அவன் லட்டு பெண்ணிற்கு அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் சேர்த்து உணவு ஊட்ட அவள் பாதி உணவில் வயிறு நிறைந்து விட்டது. போதும் மாமா என மீதி உணவை வாங்க மறுத்து வேண்டாம் என்க, இன்னும் கொஞ்சம்தான் அம்புடுத்தேன் இந்தா என்று தாஜா செய்து எப்படியோ ஒவ்வொரு வாயாக முழு உணவையும் ஊட்டி முடித்து விட்டான். தட்டை வைத்துவிட்டு கை கழுவியவனை பார்த்து கொண்டே இருந்த காயத்ரி அவன் வந்து அவன் அருகில் அமர்ந்ததும், என் மேல கோவமே இல்லையா மாமா என்றாள் சோகமாக. உன் மேல நான் எதுக்கு லட்டு கோவப்படணும் என்று கேட்டவன் அவள் கால்களை தூக்கி மடியில் வைத்துவிட்டு ஒத்தடம் கொடுக்க தொடங்கினான். இரட்டை பிள்ளைகள் சுமப்பதால் 5 மாதத்திலேயே 7-8 மாத வயிற்றை போல் இருக்க அடிக்கடி கால்கள் எல்லாம் நீர் கோர்த்து வீங்கி போய் விடுகிறது. பின்ன என்னால தானே நான் பயப்படுறேன்னு புலம்புறேன்னு நீ உனக்கு பிடிச்ச போலீஸ் வேலையை விட்ட, அப்ப உனக்கு என் மேல கோபம் தானே வரணும் என்றவளை நிமிர்ந்து பார்த்த கதிர், இங்க பாரு லட்டு, எனக்கு உன் சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். எனக்கு பிடிச்சி ஏத்துக்கிட்ட போலீஸ் வேலையை ஒரு 7 வருஷம் நிம்மதியா செஞ்சுட்டேன். உன் நிம்மதியை கெடுத்து போலீஸ் வேலையை விட்டு போட்டேன்னு என் சேவையை நான் யாருக்காகவும் விட்டுற மாட்டேன் லட்டு. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன். அதுக்கு போலீஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்றவன். உன்னாலதான் வேலையை விட்டேன்னு இனி நீ சொல்லாத லட்டு. எனக்கு உன் கூடவும் பிறக்க போற நம்ம குழந்தைங்க கூடவும் என் தம்பி தங்கச்சிய பிள்ளைங்க கூட எல்லாம் நிறைய நேரம் செலவு பண்ணணுதேன். குரு கூட விவசாயத்துல இறங்கிட்டேன். இனிமே அதை பத்தி பேசாத லட்டு. மீறி பேசினா பேசுற வாய கடிச்சு போட்டுருவேன் என்று செல்ல மிரட்டல் மிரட்டியும் அவள் சொல் பேச்சு கேட்காமல் மீண்டும் வாய் திறக்க போக அவன் சொன்னதை போலவே அவள் வாயை அடைத்து விட்டான். மாமா, நீயும் என் காலாமுக்கு
தன் மேலிட்ட வயிற்றில் ஒற்றை கையை வைத்துக்கொண்டு மடிக்கணினியில் அவன் பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள் மற்றும் அவர்கள் உடல்நிலையை பற்றி அவன் இடத்தில் மற்றொரு மருத்துவர் வந்திருக்கவே அவருக்கு மேல் அனுப்பி கொண்டு இருந்த கார்த்திக்கின் மடியில் கால்களை போட்டு ராதா சொல்ல, ராது சத்த நேரம் கவர்மெண்ட் ரெடி, முக்கியமான வேலை முடிச்சுட்டு வரேன். அவன் என்ன சொல்லியும் பயன் இல்லை. அதெல்லாம் முடியாது, நீ அமுக்கி விடு. ஏண்டி இப்படி இம்சை பண்ற? அவன் சலித்து கொள்ள, காயு அக்காக்கு கதிர் மாமா சோறு ஊட்டி கால் அமுக்கி விட்டுதேன் தினமும் தூங்க வைக்குது. ஆனா நீ மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் வர, உடனே ஹாஸ்பிட்டல்னு ஓடிடுற. இங்க நானும் உன் பிள்ளையும் உனக்காக ஏங்கிட்டு தவிச்சு போய் கிடக்கும். ரதி கல்யாணத்து 10 நாள் லீவ்ல வந்திருக்க. நாள் முழுக்க கல்யாண வேலையிலேயே ஓடி போகுது. ராவில ஹாஸ்பிட்டல் வேலை. வீட்ல இருந்து பார்த்தா என்ன அர்த்தம்? இப்ப பொண்டாட்டிக்கு ஒரு காலை கூட அமுக்க மாட்டேன்னு சொல்ற. நீ ஒன்னும் கால் அமுக்க வேண்டாம், கையமுக்க வேண்டாம், உன் வேலையை பாரு என்றவள் அவள் வேதனையை வெளிப்படுத்திவிட்டு கோபம் கொண்டு மெத்தையில் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள். கணவனுக்கான ஏக்கத்தையும் அவனுடன் அதிக நேரம் செலவிட முடியாத வருத்தத்திலும் கூடவே கர்ப்ப காலத்தில் கணவனின் அன்பையும் அரவணைப்பையும் அதிகமாக எதிர்பார்த்தது பெண்மனம். கடைசியாக அனுப்ப வேண்டிய மெயில் ஒன்றை தட்டிவிட்டு கணினியை மூடி ஓரம் வைத்தவன் ஒரு கழுத்து மடக்கியிருந்த அவளின் காலை இழுக்க என்று நொச்சு கொட்டி இன்னும் காலை மடக்கி கொண்டவளை பொன் சிரிப்போடு கண்டவன், ராது, ஏ ராது குட்டி, என் மேல கோவமா என்றவன் அவள் முதுகை ஒட்டி படுத்து காதில் மீசை விரச, ஆமா போ என முறுக்கிக் கொண்டு தள்ளி போனவளை வயிற்றோடு மென்மையாக கரம் பதித்து அவளை நகர விடாமல் அவனை அவளிடம் நகர்ந்து வந்து, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ராதுமா. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா உன் கூட இருக்கிறதுக்கு? உன்னை எம்பிட்டு மிஸ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும் ராது. இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 மாசம் லீவ் போட்டு அடுத்தடுத்து பொறுக்க போற என் அண்ணன் புள்ள தம்பி பிள்ளைங்களையெல்லாம் தூக்கி கொஞ்சி சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே உன் கூடவும் ஜாலியா இருந்துட்டு பொறவு ஹாஸ்பிட்டல் போறேன் சரியா என்றதும் அவள் கோபம் எல்லாம் எங்கே பறந்து போனதோ. அவனுக்கும் அவன் வருத்தங்கள் எல்லாம் புரியாமல் இல்லை. இருந்தும் காதல் மனம் கணவனை ஏங்கி தவிப்பதை அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் அடிக்கடி முரண்டு பிடிக்கிறது. சரி மாமா என்று திரும்பி படுத்து அணைத்து கொண்டாள். இங்கு மகிழன் தூங்கிட்டானா பூவு? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த குருவை பார்த்த பூஜா, இப்பதான் மாமா தூங்க வச்சேன் என்றவள், என்ன மாமா வேலையெல்லாம் முடிஞ்சதா என்க. இல்ல பூவு, இன்னும் நிறைய வேலை கிடக்கு. 2 நாளா கல்யாண வேலையில சரிவர தூக்கம் இல்லாம கண்ணு எரியுது. அதேன் செத்த நேரம் கண்ணை மூடலான்னு வந்தேன். காலையில சீக்கிரமா எழுந்து வேலையை பார்க்கணும் என்றவன் உறங்கும் குழந்தைக்கு முத்தம் வைத்து, நீயும் செத்த நேரம் படுப்புவு என்று அவளையும் கை வளைவில் போட்டுக்கொள்ள, தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களே என்று அவள் கேட்க, கையி அது பாட்டுக்கு வேலை செஞ்சாலும் கண்ணு தூங்கும். பேசாம தூங்குடி. நானே என் ரதி என்னை விட்டுட்டு ரிஷி கூட பெங்களூர் போறாளேன்னு கவலையில இருக்கேன், நீ வேற என்றவன் உறங்கி போக, அவ கூடவே போறதுக்கு என்ன, மூஞ்ச பாரு என்று வசவு பாடிக்கொண்டே கணவனின் அணைப்பில் சுகமான நித்திரைக்கு சென்றாள் பூஜா. ரதியும் ரிஷியும் அவர்களின் கல்யாண கனவில் விடிந்தது கூட உணராமல் போனில் ரகசியமான குரலில் காதல் கதை வளர்த்துக் கொண்டே இருந்தனர். அர்ஜுன் மகி இருவரை பற்றி தனியாக சொல்லவா வேண்டும்? சும்மாவே மகியை விட்டு விலகி இருக்க மாட்டானே. வீட்டு பெரியவர்களும் மகன் மருமகள்களின் சந்தோஷத்தில் பங்கெடுத்து அவரவர் இணைகளுடன் பிள்ளைகளின் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதை பற்றி எந்நேரமும் பேசிக்கொள்வர். பட்டு வேட்டி சட்டையில் ரிஷி மணமேடையில் அமர்ந்திருக்க பொன் சிலையை வடித்தாற்போல் அவன் அருகில் பட்டு சேலை பளபளக்க மணப்பெண் அலங்காரத்துடன் கல்யாண பூரிப்பில் பிரகாசித்த முகத்தோடு ரிஷி பக்கத்தில் அமர்ந்த ரதியை காதல் பொங்க கண்டான் ரிஷி. அவர்கள் பின்னே அர்ஜுன், மகி, கதிர், காயு, ராதா, கார்த்தி, குரு, பூஜா என்று பெரியவர்கள் படைசூழ புன்னகை முகமாக நின்றிருக்க முருகன் அவன் காதல் மனைவி சுபாவோடு வருகை தந்திருந்தான். முருகன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த கவிதாவிற்கு வயிறு எரிந்தது. காரணம் செல்வம் அவளை விடுத்து வேறு ஒரு பெண்ணை இழுத்துக்கொண்டு ஊரை விட்டு ஓடியிருந்தான். தானாக அமைந்த நல்வாழ்க்கையை துரோகம் செய்து கெடுத்து கொண்ட பெண் மற்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்து கடைசி வரை பொறாமையில் வேக வேண்டியதுதான்.
கஜா பங்கஜம் இந்த கல்யாணத்திற்கு வந்திருக்கவில்லை. காரணம், கட்டாய திருமணமாகி போன பைரவி இவர்களுடன் பேசவோ பார்க்கவோ முடியவில்லை. ஏன், அவள் அங்கு எப்படி இருக்கிறாள் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஒன்றுமில்லாத வீட்டில் இருக்கும் அவளை எப்படியாவது பிரித்து கொண்டு சென்று வேறு ஒரு நல்ல வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற வேளையில் கவனத்தை செலுத்தினர். சுந்தரம் மட்டும் திருமணத்திற்கு வந்தார். பூஜா மாங்கல்யம் கொண்டு சென்று ஆசி வாங்கி வந்து ஐயரிடம் கொடுக்க, ஐயரின் கெட்டி மேள சத்தம் எதிரொலிக்க ரிஷி ராதா கழுத்தில் 3 முடிச்சிட்டு தன்னவளாக்கி கொண்டான். அர்ஜுனுக்கு இப்போதுதான் ஏதோ மனமே நிறைந்தது போல் இருந்தது. நண்பனின் திருமணத்தை கண்டு மணமக்கள் இருவரும் வீட்டு நடுக்கூட்டத்தில் அமர வைக்கப்பட்டிருக்க, பூஜா இனிப்பு என்று எதையோ செய்து எடுத்து வந்து புது ஜோடிகளுக்கு கொடுத்து முதலிரவு நடக்கும் முன்னே கணவன் மனைவி இருவரையும் வாந்தி எடுக்க வைத்து விட்டாள். அத்தைகள் அனைவருக்கும் மகிழனை நினைத்து பெரும் கவலை மனதில் உண்டாகி போனது. இரவு சடங்கிற்காக ரதி தயார் செய்ய வந்த அக்கா அண்ணிகளை தானே தயாராகிக் கொள்கிறேன் என்று துரத்தி விட்டுவிட ஒன்றும் புரியாமல் கலைந்து சென்றது கூட்டம். இங்கு ரிஷியோ அறையில் கனவுகளோடு அங்கிருந்த ஆப்பிள் ஒன்றை எடுத்து கடித்தபடி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கட்டில் மேல் அமர்ந்து வாயிலையே அவன் பார்த்திருக்க, ஆப்பிள் காலியானதுதான் மிச்சம். இதற்கு மேல் சரி வராது என்று தானே சென்று ரதியை கூட்டி வரலாம் என்ற எண்ணத்தோடு அவன் எழவும் கதவை திறந்து கொண்டு ரதி வரவும் சரியாக இருந்தது. ரிஷி ரதி இருந்த கோலத்தைக் கண்டு வாயடைத்து போனான். குட்டை பாவாடை, தொடை தெரிய ஸ்லீவ்லெஸ் குட்டி டாப்பில் ஃப்ரீ ஹேர் விட்டு செதுக்கி வைத்த ஆப்பிள் போல் உள்ள மார்புக்கு நடுவே புது மஞ்சள் தாலி ஊஞ்சலாடி அவன் முதலில் அவளை பார்த்த மாடர்ன் ரதியாக அவன் கண்முன் தோன்றி ஆனவனை கிரங்கடித்தாள் பாவை. ஏ ரதி, என்னடி இது? கோவிலை சுற்றி வருவது போல் ரதியை சுற்றி வந்து அவன் வினவ, ஏ பிடிக்கலையா ரிஷி? அவன் விழுங்கும் பார்வையில் நெளிந்து கொண்டே அவள் கேட்க, இப்படி பார்த்ததால தானே உன்னை எனக்கு பிடிச்சது. யார் எதுவும் சொல்லலையா என்றான். அவள் கண்ணம் வருடி. நான்தே எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு நானே தயாராகி வந்துட்டேனே என்றாள் உள்ளே போன குரலில். விவரந்தான் என்றவன் ஆரம்பிக்கலாமா என்றான் விக்ரம் பட கமல் ஸ்டைலில். கொஞ்ச நாள் இதெல்லாம் இல்லாம காதலிக்கலாமா என்றாள் உள்ளுக்குள் அடக்கிய சிரிப்புடன். தாராளமா காதலிக்கலாம் ரதி செல்லும். ஆனா இந்த 6 மாசமா நம்ம காதலிச்சதுக்கும் என் காதல புரிஞ்சுக்காம முன்னாடி நீ என்ன தவிக்க விட்டதுக்கும் எல்லாம் சேர்த்து உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே காதலிச்சு அப்புறம் இதை பத்தி யோசிக்கிறேன். வெறும் காதல் மட்டும் பண்ணலாமா, கட்டில் காதலும் சேர்த்து பண்ணலாமா என்றவன் அடுத்த வேலையை ஆரம்பித்திருந்தான். இங்கு ஹலோ அண்ணா என்றாள் சகுந்தலா அர்ஜுனுக்கு அழைப்பு விடுத்து. சொல்லுமா என்று அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அறிந்தவன் அமைதி காக்க, நான் அவரோட போகவா அண்ணா என்றாள் தயங்கி. இங்க பாரு சகுந்தலா, இது உன் வாழ்க்கை, உன் விருப்பம். உன் விருப்பத்துக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். அதே நேரம் உனக்கு ஒண்ணுனா நேர காலம் பார்க்காம ஓடி வருவேன் அண்ணனா. அதனால என்ன பத்தி யோசிக்காம உனக்கு ரகுவை பிடிச்சிருந்தா தாராளமா அவனோட போய் சந்தோஷமா வாழு. ஆனா ஒண்ணு, எனக்கு எப்பவும் அந்த ரகு எதிரிதான், புரிஞ்சுதா என்றான். கடைசி வாக்கியத்தை மட்டும் அழுத்தமாக கூறி, இந்த ரகு யாருன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ரகு தான் மஹிக்கு அர்ஜுன் முத்த வீடியோவை அனுப்பினது. சரி அண்ணா என்று அழைப்பை துண்டித்த சகுந்தலா ரகுவின் மாற்றத்தால் அவன் மேல் துளிர்விட்ட காதலோடு அவனோடு சென்றாள் குழந்தையோடு. ஆனால் ரகு அப்போதும் அர்ஜுனை தொழில் எதிரியாகத்தான் பார்த்தான். முன்பு அவனை கொல்லும் வெறியில் சுற்றியவன் இப்போது வெறும் தொழில் போட்டி மட்டும்தான் இருந்தது. மேலும் 8 மாதங்கள் கழித்து குழந்தை எங்கத்தான் என்றபடி வந்த மகியிடம், கீழே போக ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, அம்மா கூட அவன் செம்மையா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், அதனால என்னை கவனிச்சுட்டு மெதுவா போ என்றவன் முன்னேறி செல்ல. பிறகு இருவரும் படிகளில் இருந்து ஜோடியாக கிளம்பி வர மீனாட்சியிடம் சமத்தாக விளையாடி கொண்டிருந்தான் அர்ஜுன் மகியின் 2 மாத குழந்தையான விதுரன். கதிர் காயுவிற்கு 3 மாத குட்டிகள் அமிர்தா அமுதன் என்று வாழ்க்கை சுகமாக பயணிப்பதோடு காயுவிற்கு குறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் ஒரு கிளினிக் ஒன்று வைத்து கொடுத்து விட்டான் கதிர். அவ்வூரில் உள்ள குழந்தைகளுக்கு எந்தவித பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் காயுவை தேடி வந்து விடுவர். ராதா கார்த்திக்கு செல்ல மகள் துர்கா தேவியோடு மற்றும் கார்த்தி சொன்னது போலவே விடுமுறை எடுத்துக்கொண்டு குழந்தைகள் மற்றும் மனைவியோடு அன்பாக நேரத்தை செலவிடுகிறான். ரதி இப்போது 3 மாதம் ரிஷியின் தீராத
காதலை அனுபவித்து குருவோடு சேர்ந்து மகிழனும் பூஜா செய்து தரும் ருசியான சமையலை பாவமாக அனுபவிக்கின்றனர். மொத்த குடும்பமும் மீண்டும் ஒன்று சேர்ந்தது ஓர் திருவிழாவிற்காக. மொத்த குழந்தைகளுக்கும் கொண்டாட்டம் என்றால் குழந்தைகளை பெற்ற ஜோடிகளுக்கும் அதைவிட கொண்டாட்டம்தான். பல மனஸ்தாபங்கள் பிரச்சனைகளுக்கு இடையிலும் கணவன் மனைவியின் பிரச்சனைகளை தாங்களே சரி செய்து வாழ்வதுதானே நல்ல கணவன் மனைவிக்கு அழகு. இங்குள்ள ஜோடிகளும் அப்படித்தான். எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போதிலும் பெரியவர்களை நடுவில் இழுக்காமல் துரிதமாக செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து தங்களின் வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்ட நிலையில் அமைதியாக மகிழ்ச்சியாக நகர்த்தி கொண்டு இருக்கின்றனர். மேலும் அவர்கள் வாழ்க்கை பயணம் மென்மேலும் தொடர வேண்டி நாமும் விடை பெறுவோம். முற்றும்.